ஹாய் கைஸ், ஆக்சுவலி இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன். வெரி டயரிங் டே. நான் ஒரு டிப்ஸ் சொல்லலாம் அப்படின்னு தான். இது வரைக்கும் நான் டிப்ஸ் இப்படி சொன்னதில்லை. பட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங் எதனா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ டுடே வாட் ஐ தாட் இஸ் லைக் குழந்தைங்க அழும்போது தயவு செஞ்சு நீங்களும் டென்ஷன் ஆகி கத்தி அந்த குழந்தைய அடிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா அவங்க அவங்க அழுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக. 3 ரீசன் ஃபர்ஸ்ட் பாருங்க. லைக் குழந்தை வந்து பசிக்காக, தூக்கத்துக்காக, இல்லை டயப்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக அழுறாங்களான்னு பாருங்க. தூக்குறாங்க. ஒன்று அழும்போது எப்பவுமே அவங்கள ஹக் பண்ணிக்கணும். அவங்களோட டச் இருக்கணும். ஒன்று ஹக் பண்ணுங்க, இல்லை ஹோல்ட் பண்ணுங்க. இன்னொன்று குழந்தைங்க எதையோ கேட்டு அடம் பிடிச்சு அழுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க அழுறாங்களேன்றதுக்காக அதை நீங்கள் கொடுத்துடாதீங்க. அது அப்படியே அவங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க அழுதாங்கன்னா நீங்கள் கொடுப்பீங்க, அந்த பொருள் எனக்கு கிடைச்சிடும் அப்படின்றது அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ டோன்ட் டூ தட். ஏதோ அம்மா வந்து கண்டிக்கும் போது த ஃபாதர் வில் கிவ் தட். அழுறானே, குழந்தை அழுறான், நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு அப்படி பண்ணாதீங்க. ஸோ இந்த 3 டிப்ஸ் தான். குழந்தை அழும்போது எதுக்கு அழுதுன்றதை பாருங்க. சப்போஸ் அடம் பிடிச்சி தான் அவன் அழுறான் அப்படின்னா அந்த பொருளை கொடுக்காதீங்க. கொஞ்ச நேரம் அழட்டோன்னு விட்டுருங்க. அழுதா தட் இஸ் நத்திங் வில் ஹேப்பன். இன்னொன்று, அவங்க வந்து அழும்போது அவங்க என்வாயரன்மெண்ட்டை மாற்ற பாருங்க. ஹாலில் நீங்கள் குழந்தையோடு இருக்கீங்க, அவன் அழுதான், என்ன ரீசன்னு தெரியல அப்படின்னா பால்கனிக்கு போங்க, இல்லை கிச்சனுக்கு போங்க, எதையாவது டிஸ்ட்ராக்ட் பண்ண பாருங்க. ஸோ இந்த 3 டிப்ஸ் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். தேங்க்யூ.